ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல் நந்தினி கிருஷ்ணன். இன்றைக்கி பார்த்தீங்க அப்படின்னா சத்தியமங்கலம் அருகில் இருக்கக்கூடிய ஒரு கோடி சிவலிங்கம் ஆலயத்துக்கு தான் வந்து போய்கிட்டு இருக்கோம். உங்களுக்கு பேர்லேயே தெரிஞ்சிருக்கும், ஒரு கோடி சிவலிங்கம். இங்கே வந்து அதோட பணி தான் வந்து போய்கிட்டு இருக்கு. பக்தர்கள் அனைவருமே வந்து அவங்களால முடிஞ்ச சிவலிங்கம் வந்து சின்ன அளவிலிருந்து பெரிய அளவிலான சிவலிங்கம் வரைக்கும் இந்த கோவிலுக்கு வந்து நன்கொடையாக கொடுத்துக்கிட்டு இருக்காங்க. அதில் ஒரு பக்தர் வந்து 26 அடி உயரமுள்ள ஒரே கல்லாலான 26 அடி உயரமுள்ள சிவலிங்கம் வந்து நன்கொடையாக கொடுத்துருக்காங்க. அதை வந்து இன்றைக்கி பிரதிஷ்டை பண்ணுறாங்க. அதை பார்க்குறதுக்காக தான் நம்ம போய்கிட்டு இருக்கோம். இந்த கோவில் எங்கே அமைஞ்சிருக்குதுன்னா, சத்தியமங்கலத்திலேருந்து ஒரு 6 கிலோமீட்டர் தொலைவில் வந்து அமைஞ்சிருக்கு. சத்தியமங்கலத்துலேருந்து பண்ணாரி ரோட்டு வழியாக வந்தீங்க அப்படின்னா ஒரு 3 கிலோமீட்டர் வரைக்கும் வந்துட்டு நம்ம அதுலேருந்து கட்டாயி வர மாதிரி இருக்கும். இங்கே வந்து டிரான்ஸ்போர்ட் ஃபெசிலிட்டிஸ்லாம் அவ்வளோவா கிடையாது. நம்ம கோவில் நிர்வாகம் வந்து அரேஞ்ச் பண்ணி தரதா சொல்கிறாங்க. அதோட நம்பர் வந்து உங்களுக்கு கொடுக்குறேன், வேணால் ட்ரை பண்ணி பாருங்கள். அதே மாதிரி இங்கே பார்த்தீங்க அப்படின்னா பக்தர்கள் வந்து அவங்களால முடிஞ்ச அளவிலான சிவலிங்கம் வந்து இங்கே கொடுத்துக்கிட்டு இருக்காங்க. சின்ன அளவிலிருந்து பெரிய அளவிலான சிவலிங்கம் வரைக்கும் இங்கே வந்து இருக்குது. இதை பார்த்தாவே அவ்வளோ ரம்யமாக வந்து இருக்குது. ரொம்ப இயற்கையான சூழ்நிலையில் வந்து இந்த கோவில் வந்து அமைச்சிருக்காங்க. நம்ம போனோம்னாவே வந்து அவ்வளோ அமைதியாக நம்ம தியானம் பண்ணலாம். அவ்வளோ சூப்பராக வந்து அமைஞ்சிருக்கு. அதே மாதிரி இங்கே போகிற வழியில் ரொம்ப கவனமாக போங்க. ஏன்னா இது ஒரு காட்டுப்பாதை மாதிரி தான் போய்கிட்டு இருக்கு. நாங்கள் வந்து அந்த மாதிரி இயற்கையை ரசிச்சுக்கிட்டு போயிட்டு இருந்தோம். அப்படி போயிட்டு இருக்கும்போது பார்த்திங்க அப்படின்னா ஒரு சார் வந்து நம்ம ரோடை வந்து கிராஸ் பண்ணுறதுக்காக வந்துட்டார். சரி, அவர் போகட்டும்னு சொல்லிட்டு நம்ம இங்கே வெயிட் பண்ணிகிட்டு இருந்தோம்னா அவர் என்ன பண்ணாருன்னா, அவரால் ஜம்ப் பண்ண முடியாமல் நம்மளை நோக்கி வந்துட்டார். இல்லையே, அப்படியே ஓட ஆரம்பிச்சிட்டோம். வண்டி எங்கேயும் நிப்பாட்டலையே, எடுத்தேன் பாரு ஓட்டம் அப்படிங்கிற மாதிரி நான் வந்து வண்டி எங்கேயும் நிப்பாட்டாமல் போய்கிட்டே இருந்தேன். நம்ம நேச்சரை வந்து நம்ம அப்படியே பார்த்துட்டு போயிட்டுருக்கும்போது இந்த மாதிரி வந்து நிறைய பூச்சிகள் வந்து ரோட்டு வழியாக போய்கிட்டே வந்து இருந்துச்சு. நம்ம ரொம்ப கவனமாக தான் போகணும். சில டைம் என்னாகும்னா நம்ம போயிட்டுருக்கும்போது திடீர்னு பார்த்திங்க அப்படின்னா கால்கிட்டே வந்துடும். அதனால் வந்து ரொம்ப கவனமாக வந்து போகணும். ஸோ அதை வந்து சொல்கிறதுக்காக கூட இந்த காட்சி வந்து நம்மளுக்கு கிடச்சிருக்குதோ என்னமோ தெரியல. அதனால் போகிறவங்க வந்து ரொம்ப கவனமாக போயிட்டு வாங்க. இந்த கோவில் வந்து அவ்வளோ சூப்பராக, அதாவது நம்ம சினிமாலெல்லாம் பார்த்தா எப்படி இருக்கும் அந்த மாதிரி வந்து இருந்துச்சு. சத்தியமங்கலம்னாவே நல்லா காட்டுப்பகுதியாக இருக்கும். அது பார்த்திங்கன்னா தென்னை மரத்தோப்பு, வாழை மரத்தோப்புன்னு சொல்லிட்டு போகிற வழி எல்லாமே வந்து அவ்வளோ சூப்பராக இருந்துச்சு. ஆனால் ரோடு போகுது நம்மளுக்கு கோவில் இருக்குதா இல்லையானே தெரியல, அந்தளவுக்கு போய்கிட்டே இருந்துச்சு. நானும் மேப்பை வச்சு செக் பண்ணி போயிடலான்னு சொல்லிட்டு போய்கிட்டே இருந்தேன். அப்புறம் ஒரு வழியாக வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்ம கோவிலுக்கு வந்து ரீச் ஆகிற மாதிரி போயிட்டோம். பார்த்திங்கன்னா கோவிலுக்கு பக்கத்தில் வந்துட்டேன். சுற்றி வந்து ஜில்லுன்னு வந்து காற்றடிச்சிட்டு இருந்தது. அந்த தென்னை மரத்தோட காற்று எல்லாமே சூப்பராக இருந்துச்சு. உள்ளே என்ட்ரானதுமே முதல்ல இருக்கிறத பார்த்திங்கன்னா கோமாதாக்கு உண்டான சாலைகள் மாதிரி அமைச்சிருக்காங்க. இன்றைக்கி நிறைய பேர் கோவிலுக்கு வந்திருக்காங்க. இதுதான் வந்து உள்ளே வர்றதுக்கான என்ட்ரன்ஸ். நம்ம உள்ளே பார்த்துட்டோம்னா உள்ளே போகும்போது சிவலிங்கங்கள் எல்லாமே நம்ம தரிசனம் பண்ணலாம். நம்ம வந்து என்ன சொல்கிறது, சிவலிங்கத்தை பார்க்குறதா இல்லை இயற்கையை பார்க்குறதுனாவே தெரியாது. அந்தளவுக்கு அவ்வளோ ரம்மியமான காட்சியாக வந்து இருந்துச்சு. நிறைய பேர் வந்து ஃபோட்டோ வீடியோஸ் எல்லாம் எடுத்துகிட்டு இருந்தாங்க. அவ்வளோ சூப்பராக இருந்துச்சு. இங்கே வந்து சிவன் சிலைகளில் தவிர மற்ற நிறைய வந்து சிலைகளெல்லாம் வச்சுருந்தாங்க. கால பைரவருக்கு உண்டான சிலை, கருப்பராயன் சிலை, அந்த மாதிரிலாம் வச்சுருந்தாங்க.
சனீஸ்வர பகவானுக்கு உண்டான சிலைகளும் வச்சுருந்தாங்க. இங்கே ரொம்ப ஸ்பெஷல் பார்த்திங்க அப்படின்னா 8 நாகங்கள் வந்து கொண்ட ஒரு சிவலிங்கம் வச்சுருக்காங்க. அது ரொம்ப ஸ்பெஷல். மேலே 4 கீழே 4ன்னு சொல்லிட்டு 8 நாகங்கள் வந்து இருக்குது. இங்கே அந்த நாகங்கள் கொண்ட முகமாக வந்து இருக்குது இந்த சிலை. எனக்கு இதை பார்க்கும்போது டக்குன்னு அந்த நம்ம பார்த்தோம் இல்லையா அந்த ஜீவன், அதுதான் வந்து எனக்கு ஞாபகத்துக்கு வந்துச்சு. கொஞ்சம் ஒரு மாதிரியாக இருந்துச்சு. சரி இது எதனால் வந்து இந்த மாதிரி ஆச்சுன்னு தெரில. இதுதான் ஃபஸ்ட் டைம் இந்த மாதிரி நான் வந்து இந்த பாம்பு வந்து பார்த்தது. அதுவும் நம்ம கிட்ட வர மாதிரி வந்தது இப்போ தான் ஃபஸ்ட் டைம். அதனால் எனக்கு ஒரு மாதிரியாக இருந்துச்சு இதை பார்த்ததும். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா அங்கே வந்து சிலை வந்து பிரதிஷ்டை பண்ணுறதுக்காக வச்சுக்கிட்டு இருக்காங்க. சில பல ஆல்ட்ரேஷனெல்லாம் பண்ணி வைக்கவே முடியல. அதனால் கொஞ்சம் ஆல்ட்ரேஷன் பண்ணி அங்கே வந்து வைக்கிறதுக்கு ட்ரை பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ரொம்ப லேட் ஆச்சு வைக்கிறதுக்கு. அதுக்குள்ளே நம்ம வந்து சுற்றி பார்த்துட்டு வந்துடலாம். இங்கே வந்து எண்ணவே முடியாத அளவுக்கு வந்து சிலைகள் இருக்குது. லட்சக்கணக்கான சிவன் லிங்க சிலைகள் வந்து இருக்குது. இது பார்க்கும்போது நல்லா வந்து இயற்கையாகவும் அதே மாதிரி சிவலிங்கத்தை பார்க்கும்போதும் அவ்வளோ மனசுக்கு வந்து பார்த்திங்கன்னா குளிர்ச்சியாக வந்து இருந்துச்சு. கண்டிப்பாக ஒவ்வொருத்தருமே வந்து இந்த காட்சியை வந்து பார்க்கணும். அதே மாதிரி பார்த்திங்கன்னா அம்மன் சிலையும் வச்சுருக்காங்க. அண்ணாமலையார், உண்ணாமலையம்மா எல்லாருமே வச்சுருக்காங்க. முருகன் அந்த மாதிரி சிலைகளும் வச்சுருக்காங்க. மார்க்கண்டேயனுக்கு உண்டான சிலையும் வச்சுருக்காங்க. எனக்கு ஒரு மாதிரி குழப்பமாக வந்து நின்றுட்டுருந்தேன். ஏன்னா வந்து பாம்பு இது வரைக்கும் நான் குறுக்க போயிருக்கு. ஆனால் அப்படி நம்மளை நோக்கி வந்தது கிடையாது. அது என்னமோ ஒரு பேட் வைப்ரேஷனாக இருக்குமோ அப்படின்னு நினச்சிட்டு இங்கே சாமி கும்பிட்டுருந்தேன். கண்ணை மூடி நின்று சாமி பார்த்து அப்படியே பயத்தோடு நின்று வேண்டிக்கிட்டு இருந்தேன். அப்போ உண்மையாக நான் கவனிக்கவே இல்லை இந்த வீடியோவில் வந்து இந்த பூ கீழே விழுந்திருக்குதுன்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் எங்கள் வீடியோ வந்து பார்த்ததுக்கப்புறம் தான் தெரிஞ்சுது பூ அப்போ கீழே விழுந்திருக்கு, நம்ம பார்க்கல. ஓகே, இது நல்லது தான் அப்படின்னு நினச்சி நான் கொஞ்சம் மனசுக்கு கொஞ்சம் நிம்மதியாக இருக்குது. ஏன்னா இது வந்து சரியா தவறா அப்படின்னு எனக்கு தெரியல. ஒரு மாதிரி மனக்குழப்பத்தோடு தான் அந்த வீடியோவே நான் எடுத்துக்கிட்டு இருந்தேன். இப்போ கொஞ்சம் ஆறுதலாக இருக்குது, ஏன்னா நல்லது தான் அப்படின்னு நினச்சிக்கிட்டேன். இங்கே வந்து தியானம் பண்ணுற மாதிரியாக இங்கே வந்து செட்டப் பண்ணி வச்சுருக்காங்க. இங்கே வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்ம அன்னதானம்லாம் இன்றைக்கி வழங்கிட்டு இருந்தாங்க. சாப்பாடு பார்த்திங்க அப்படின்னா சாப்பாடு, குழம்பு, ரசம்னு சொல்லிட்டு அன்னதானம்லாம் வழங்கிட்டு இருந்தாங்க. நம்ம இப்போ வந்து மேலே ஏறி போகலாம். ரொம்ப வந்து கொஞ்சம் வெயில் வந்துருச்சு. நம்ம வெறுங்காலையே வந்து கொஞ்சம் மேலே ஏறி போகிற மாதிரி தான் இருக்கும். ஏன்னா அங்கே தான் வந்து சிவலிங்கம் வந்து பிரதிஷ்டை பண்ண போகிறாங்க. அதை நம்ம பார்க்குறதுக்காக போகலாம். இங்கே பார்த்தீங்கன்னா கொஞ்சம் உயரமான சிவலிங்கம்லாம் வச்சுட்டு இருந்தாங்க. அந்த இடத்துல தான் வந்து 26 அடி உயரமுள்ள சிவலிங்கம் வந்து வச்சுருக்காங்க. அது வந்து அந்த பனி வந்து போய்கிட்டே இருந்துச்சு. ஏன்னா கொஞ்சம் வந்து ஆல்ட்ரேஷன் ஒர்க்லாம் வந்து பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. கரெக்டாக வந்து சிவலிங்கம் வந்து நேராக இல்லை, கொஞ்சம் வந்து சாய்வாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அதை வந்து கொஞ்சம் ஆல்ட்ரு பண்ணிகிட்டு இருந்தாங்க. நாங்கள் போய் பார்க்கும்போது அந்த ஒரு சிவனடியார் வந்து அதை சொல்லிக்கிட்டு இருந்தார், கரெக்ஷன் எல்லாம் பண்ணிக்கிட்டு இருந்தார். இது வந்து வைக்கிறதுக்கு ப்ராசஸிங் வந்து நிறையா வந்து இருக்குது. உள்ள என்னென்னமோ வச்சு பண்ணுறதுக்கு ஒரு நாள் ஆகிடும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிகிட்டு இருந்தாங்க. நாங்கள் இது மட்டும் பார்த்துட்டு நாங்கள் வந்து கிளம்பிட்டோம்.
அந்த சாமி வந்து சொன்னதுக்கப்புறமா அது கரெக்டாக வந்து நேராக வச்சுட்டாங்க. சிவலிங்கத்தை வந்து கரெக்டாக நேராக வச்சுட்டாங்க. வச்சதுக்கப்புறமா நாங்களும் அதை பார்த்துட்டு கிளம்ப ஆரம்பிச்சிட்டோம். இந்த கோவிலுக்கு நீங்கள் வர மாதிரி இருந்துச்சு அப்படின்னா, இல்லாட்டி வந்து இந்த கோவிலுக்கு வந்து சிவலிங்கம் ஏதாவது கொடுக்குற மாதிரி இருந்துச்சுன்னா கண்டிப்பாக கொடுங்க. சின்ன அளவில் இருந்து உங்களால் முடிஞ்ச பெரிய அளவில் வரைக்கும் சிவலிங்கங்கள் வந்து இங்கே வச்சு பிரதிஷ்டை பண்ணுறாங்க. இந்த கோவிலோடைய முக்கிய நோக்கமே வந்து பார்த்திங்கன்னா, 1 கோடி சிவலிங்கம் வந்து இங்கே அமைச்சு பெரிய அளவில் வந்து இங்கே சாமி கும்பிடணும் அப்படிங்கிறதா வந்து இந்த கோவிலோடைய நோக்கம். அதனால் உங்களால் முடிஞ்சது அப்படின்னா சிவனடியார்கள் கண்டிப்பாக இந்த கோவிலுக்கு வந்து சிவலிங்கத்தை வந்து கொடுங்க. இந்த சிவனுடைய ஆசீர்வாதம் எல்லாத்துக்குமே கிடைக்கணும்னு சொல்லிட்டு நான் வேண்டி இந்த வீடியோ வந்து இதோட முடிச்சுக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணிக்கோங்க. சப்ஸ்கிரைப் பண்ணாலும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். பாய்.